செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் Three Roses co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். வாங்க வாங்க. வர டேய், அவர்தானே வராரு. நாம ஒண்ணு கயிறு தாண்டி போலியே. என்ன சின்னையா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல, அப்படியே சும்மா இந்த பக்கம். ஒண்ணும் இல்ல, சும்மா தூக்கம் வரல அப்படின்னாலே ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன மேட்ரு சொல்லுங்க. வாவ், பரவாயில்லையே, செம ஸ்மார்ட் பண்ணி. தேங்க் யூ. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன மாதிரி துருதுருன்னு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன டல்லா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? வீட்ல அம்மா திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க, அதான். அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணி வந்தா ஜாலி தானே. அம்மா ஒன்னும் அப்படி கிளியரா சொல்லியே, வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஓ, அதான் டென்ஷனா? நல்லா யோசிங்க, ஏதாச்சும் தோணும். யோசிக்கலாம் பார்வதி, யோசிச்சா பிரெயின் வேலை செய்யணும். பிரெயினை யூஸ் பண்ண மருந்து தேவைப்படும். மருந்து இல்லையே என்கிட்ட இருக்கே. நீயுமா? ஆட்டா பீரா? சீ 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 சீ. நீங்க யோசிக்கணும்னா என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. ஒரு நிமிஷம். அதான் இது. பார்வதி, இது சைட் டிஷ் பார்வதி. சும்மா இருங்க. இந்த மாங்காய ஒரு கட்டி கடிச்சோம்னா மூளை சுருன்னு வேலை செய்யும். இந்தாங்க புடிங்க. வாழ்க்கையில சரக்கு ராவா அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய ராவா சாப்பிடுறேன். ஐயா அப்படி இல்ல. ஒரு நிமிஷம். முதல்ல உப்பு மிளகா பொடியில தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்துக்கணுமா? இப்படிதான் சாப்பிடணும். ஒரே நிமிஷம். ஐயோ, நல்ல கடிங்க. இருங்க. சூப்பரா இருக்கு. அப்படிதான். வாவ், நைஸ் பார்வதி, சூப்பரா இருக்கு. எப்படி? Thank you so much பார்வதி. வெல்கம். மாங்காய மாங்கா மல்கோவா மாங்கா பார்வதி மாங்கா சக்கரா இருக்கு. வா போலாம். டேய் இருடா. குட் நைட் பார்வதி. பை. என்ன போட்டு அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க. என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. ஏங்க, இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு எங்க வகையால பொண்ணே இல்லையா? என்னமோ அந்த தாட்சாயினி பொண்ணு தான் வந்து இந்த வீட்டுக்கு விளக்கேத்தணும்ங்கறாங்க உங்க அண்ணி. அப்படி நாங்க என்னங்க குறைஞ்சு போயிட்டோம்? ஏங்க, உங்ககிட்ட தானே கழுதையா கத்திட்டு இருக்கேன். ஏண்டி, நீ மனுஷ பாஷையில பேசினாலே புரியாது, இதுல வேற கழுத பாஷையில கத்துறியா? யாருக்குடி புரியும்? ஆமா, பெரிய லாஜிக் புலி சொல்ல வந்துட்டாரு. என் வகையால சொந்தக்கார பொண்ணை கட்டி வச்சு 4 காசு பாக்குறதுக்கு வழி தேடுறேன். கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கிறீங்களா? பாரு, அக்கறாங்கிறது பெரிய விஷயம். நீ பண்ற சில்லறத்தனத்துக்குலாம் அதை வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, தாட்சாயினி பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு உங்க அண்ணி நினைக்கிறது பெரிய தனம். என் சொந்தக்கார பொண்ணை கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறது சின்னத்தனமா? என் சொந்தக்கார யாராவது கட்டி வச்சா பாதி சுருட்டலாம்ல. உன் சொந்தக்காரி உன்ன மாதிரிதான் இருப்பா. அவ எப்படி உனக்கு தருவா? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி ஆம்பளைக்கு தெரியாது. ஆமா, நான் இல்லன்னு சொல்லியே. அவளுக்கு உனக்கும் ஒரே மனசுதான். அவ உனக்கு 5 பைசா தரமாட்டா. தேவையில்லாம பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, இருக்கிறதும் போயிடும். எங்கேயாவது உங்க வாயை திறந்து ஓ சூப்பர் வெரி குட் சரி அப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்றீங்களா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. நீ நடக்கிற காரியமா பேசினா பாசிட்டிவா பேசலாம்,
நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. உன் கூட நான் வந்து நடுவையில நின்று அவஸ்தை பண்ணுமா? உன் கூட வாழற ஒரு அவஸ்தையே போதுண்டி. உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே களத்துல இறங்குறேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? உள்ள போலாம். அம்மா நீ உள்ள போ, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அது டூப்ளிகேட் தான் சைனி. ஒரிஜினல் தான் அன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே ஃபங்க்ஷன்ல எரிஞ்சு போச்சுல்ல. டூப்ளிகேட்டை பத்தி உன்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட்டுக்கு தான் தெரியும். நான் கொடுத்த போட்டோ எரிஞ்சது அபசுகுணமா தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க அட்வான்ஸா எரிஞ்ச அக்னி குண்டோன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, அந்த அக்னி குண்டத்தை உன் பொண்ணு யார் கையை பிடிச்சு வலம் வருவா? ஆதித்யா கூடவா, அருண் கூடவா? பொண்ணை கொடுக்க போறதுன்னா பொண்ணை எடுக்க போறது அகிலாண்டேஸ்வரி அம்மா. ஓ, யார் மாப்பிள்ளையா இருந்தா உனக்கு என்ன? பத்திரிக்கை வரும், வந்து அட்சதைய போட்டுட்டு போ. உன் பொண்ணுக்கு நான் அச்சதை போடணுமா? பாவம், நீயே அகிலாண்டேஸ்வரி கிட்ட வந்து என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ஓவரா சொன்னா உனக்கும் உன் பொண்ணுக்கும் பிச்சை வேணா போடலாம். என்னம்மா அங்க இங்க பாத்துட்டே போற? இல்லப்பா, அன்னைக்கு ஆன்ட்டியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்த போட்டோவை ஒரு டிரைவர் பொண்ணு எரிச்சாலே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, அவளுக்கு என்ன? அந்த பைத்தியக்காரி இங்க தான் இருக்கா. பைத்தியக்காரிங்களா? டேய் வேணாடா. யூ வேணாடா. நான் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவளை வெளியில துரத்தணும்பா. என் கூட வரீங்களா? கண்டிப்பா. வேணாடா. கத்தாதடா, அமைதியா வா. டிரைவர் சுந்தரம் பொண்ணு இருப்பாளே, எங்க அவ? அந்த பக்கம் இருப்பாமா, இல்லனா அவுட் ஹவுஸ்ல இருப்பாமா? அப்பா, ஆ, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரிம்மா. விஜயா, ஓய், ஆ? என்ன? அகிலாண்டேஸ்வரி அம்மா குரலை கேட்ட உடனே சப்த நாடிகளும் ஒடுங்கிருச்சு. ஆட்டம் பாம் புஸ்வானம் ஆயிடுச்சு. புஸ்வான வெடிச்சு நீ பார்த்தது இல்லையா? இப்பதானே சம்பந்தம் பேசலாம் வான்னு கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் நிச்சயம் பண்ணணும், தேதி ஃபிக்ஸ் பண்ணணும், மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், ஊரை கூட்டணும். அதுக்குள்ள புஸ்வானம் இல்ல, பூகம்பமே வெடிக்கும். ஆளை பாரு, வந்துட்டான். என்ன தாக்ஷாயினி, என்ன சொல்றா உன் பக்கத்து ஊர்க்காரி? அது ஒண்ணும் இல்ல.
அவங்க ஊர்ல தீபாவளிக்கு புஸ்வானம் வெடிக்குமா. இல்லக்கா, என்ன இருந்தாலும் தாட்சாயினி என் பக்கத்து ஊர்க்காரி. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும்னு நான் தானே எடுத்து சொல்லணும். பொண்ணுக்கு நீ ஆர்த்தி சுத்த வேண்டியது வரும். ரெடியா இருந்துக்கோ. எங்கே என் வீட்டு மகாலட்சுமி? இது கூட கத்துற அமைதியா வா. போனோம் அன்னைக்கு வச்சுக்கலாமா கச்சேரிய? சரி வா போலாம். வாடா வா. வாடா. ஐயோ கணேசா, என்னாச்சுடா? ஜக்க சொல்ல விட்ட என் வாயை உன் கையால பிடிச்சிட்ட. இருக்கு வாழ்க்கை அடிச்சு. ஐயோ பெரிய காயமா இருக்கே. இவ்வளவு ரத்தம் வருதேடா. இப்போ என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். பக்குவம் உன் பொண்ணுக்கு வர வரைக்கும் அவ நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. கார்டன்ல கயிறு கட்டியிருக்கு. அந்த கயிறை தாண்டி எக்காரணத்தை கொண்டு உன் பொண்ணு உள்ள வரக்கூடாது. பொம்மி, அக்கா, பொம்மி, என்னக்கா? மாத்திரை போடணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. சரிக்கா. இந்தாங்கக்கா. அக்கா, டாக்டரை பார்க்காம நீ பாட்டுக்கு மாத்திரையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய சிக்கலாயிடுங்கா. அட நீ வேறப்பா, வெறும் மாத்திரை போட்டாலும் பரவாயில்ல, ஒரு பக்கம் கை வைத்தியமா கசாயம் வேற. அதை விடுங்கப்பா. தாட்சாயணி அம்மா நல்ல விஷயம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல சமையல் நல்லா இருக்கணும் இல்லையா? நான் அடிப்படையில நின்று தயா ஆகட்டும். நீங்க தம்பி, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த தேங்காய் எல்லாம் கொஞ்சம் திருவிடுப்பா, அரைக்கணும்ப்பா. சரிக்கா. அவ நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏய், நீ ஏன் இங்க வந்த? உன்னதான் அம்மா அவங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ அவ கண்ணுல பட்டா என் தலை போயிடுமா? அக்கா, என் தம்பிக்கு
அடிபட்டு ரத்தம் வருது. ஏதாவது மருந்து நான் என்ன பண்ணுவேன்? அக்கா நீ அங்க இங்க வா போலாம். டேய் கேளு. இங்க வாடா, இங்க வா. வா போடா. வாடா. அந்த சேர தள்ளி போடுப்பா. உட்கார். காலை காட்டு. ஐயோ என்னம்மா இப்படி ரத்தம் வருது? கொஞ்சம் இருப்பாத வர. ஐயோ காடா. அவ்வளவுதான், சரியா போயிடும். தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. அக்கா 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 என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னாச்சுக்கா? இங்க பாருங்க. தண்ணி கொடுங்க. ஐயோ நெருப்பா கொதிக்குதே. அக்காக்கு பயங்கர காய்ச்சல். டாக்டர்கிட்ட போக சொன்னா போக மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள நிறைய பேருக்கு சமைக்கணும் பார்வதி. அக்கா நீங்க உட்காருங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, ஏதாவது வம்பா போயிட போதும்மா. அக்கா நீங்க என் அம்மா மாதிரி. என் அம்மாக்கு ஒண்ணுன்னா நான் செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்ல, ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா. நீங்க உட்காருங்க, நானே சமைக்கிறேன். போய் உட்காரு. உட்காரு. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு மருமகளா வரப்போறா ஏன் பொண்ணு. ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, தம்பிங்க எங்க? ஆதித்யா, அருண், Good afternoon. உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. ஆதித்யா உட்காருப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நீங்க உட்காருங்க. ப்ரோ, அந்த பொண்ணு யாருக்கு ப்ரோ? உனக்கா இல்ல எனக்கா? உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டு மருமகளா வர்றதுக்கு தகுதியும் ஸ்டேட்டஸும் இருக்கு. அத முடிவு பண்ணி தான் நான் உங்களை சம்பந்தம் பேச கூப்பிட்டேன். அக்கா, தகுதியெல்லாம் இருக்கலாம், அதுக்குன்னு என்னென்ன சீர்சனத்தை செய்ய போறாங்கன்னு கேட்காம விட்டுற முடியுமா? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானேக்கா, முறையா கேட்டு தானே ஆகணும். நீ இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தியோ அதை விட நிறையவே ஐஸ்வர்யா கொண்டு வருவா. எனக்கு வர மருமக ஆஸ்தியோட தான் இருப்பா. எனக்கு அது முக்கியம் இல்ல. குடும்ப கௌரவத்தை கோபுர உச்சியில வச்சு பார்க்கணும், அதுதான் முக்கியம். அம்மா, உன் அருளால நான் இன்னைக்கு சமைக்க போறேன். எல்லாமே நல்லபடியா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுல நீதான் விளக்கேத்த போற. நான் தான் சமைச்சேன்னு அம்மாக்கு தெரிஞ்சிடக்கூடாது பட்டமாக்கா. அவங்க சாப்பிட வரதுக்குள்ள நீ சமைச்சு முடிச்சிருவ. நான் தான் நீ சமைக்கிற வேகத்தை பாக்குறேனே.
நீ மருமகடா போற வீடு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா.